போர் சேவர்களுக்கு முழுவதும் சிலுவை வடி அடையாளம் போட்டு, அதான் சிலுவை யுத்தம்னு சொல்கிறது. சிலுவை போட்டு யுத்தம் பண்ணி ஆரம்பித்து போன இடமெல்லாம் ஜெயிப்பு எல்லாம் ஜெயிச்சிட்டான். உடனே சரி இதுதான் உண்மை போட்டிருக்கு, இயேசுவன் அநியாயமாக நம்ம முன்னோர்கள் கொண்டுட்டாங்க. ரோமர்கள் தானே சிலுவில் அரைஞ்சி கொள்ளுறது, ரோம அரசாங்கம் தான். அதனால் நாம் இந்த இயேசுவை ஏற்றுக்குருவோம், இயேசுவை வச்சு உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து எல்லா கிறிஸ்தவத்தையும் ஒன்று சேருவோம்னு சொல்லி கிபி 325 ரோமாபுரியில் போப்பு என்ற ஒரு அரசரை நியமித்து அவனுக்குள்ள ரோம கலாச்சாரங்களையும் பாபிலோனை கலாச்சாரங்களையும் பழைய ஏற்பாட்டையும் புது ஏற்பாட்டையும் மொத்தமாக மிக்சர் பண்ணி குழப்பி அங்கே ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினா, அதான் ரோமன் கத்தோலிக்க சபை. புரிஞ்சுக்குங்க, அவன் தான் ஏற்படுத்தினான். அதை இயேசுவுக்கு எதிரியாக இருந்தவன்